ஏற்படுகிற இழப்பீட்டை மின் வாரியத்தினுடைய கணக்கில் தான் இப்போது இருக்கிறது. இந்த நஷ்டத்தை குறைக்க வேண்டும். 6,97,000 கோடி இருக்கு பாருங்க அகில இந்திய அளவில். அதை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் கட்டணத்தை தேவைப்படுகிற அளவுக்கு திருத்தம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படின்னா கட்டணத்தை மாற்றி அமைக்க வேண்டும். கட்டணத்தை மாற்றி அமைக்கிற பொறுப்பு யாரும் இருக்குன்னா சென்ட்ரல் ரெகுலேட்டரி கமிட்டிக்கு இருக்கும். மாநிலத்தில் இருக்கிற ரெகுலேட்டரி கமிட்டிக்கு அதுல எந்த பொறுப்பும் இல்லை. ஆனால் பணியை யார் சுமக்க வேண்டும்? மாநில அரசு. ஆனால் மின் வாரியத்தில் 6,97,000 கோடி கடனை சரி செய்வதற்கு கட்டண சீரமைப்பை அவ்வப்போது சரி செய்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், மின் உற்பத்தியில் தயார் பண்ற இடத்துல ப்ரொடக்ஷன் சார்ஜ் எப்படின்னு தெரியும். உற்பத்தி அடக்க விலை, உற்பத்தி அடக்க விலைக்கு மேல ஒரு செலவினத்திற்கான தொகை லாபம், அதை தாங்கிற லாபத்திற்கு மேல் இப்போது என்ன உற்பத்தி செய்ய என்ன சொல்றாங்க? பீக் அவர், நான் பீக் அவர். அத்தியாவசியமான நேரம், அத்தியாவசிய நேரம், எல்லா நேரத்திலும் அந்த ப்ரொப்பலர் சுத்திட்டே இருக்கும். டைனமோ வந்து உற்பத்தி வந்துகிட்டே இருக்கும். அதுல பீக் அவர், நான் பீக் அவர் ஒண்ணும் கிடையாது. உற்பத்தி செலவு ஒண்ணுதான். ஆனா விற்பனை செய்கிற போது அதனை பீக் அவர் ஒரு ரேட்டு, நான் பீக் அவர் ஒரு ரேட்டு. இப்ப பீக் அவர், நான் பீக் அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்ககிட்ட மெக்கானிசம் இல்லை. இப்ப அந்த மெக்கானிசத்தை உண்டாக்கத்தான் இப்போது வைக்கிறாங்க. இப்ப மின் நுகர்வோர் எப்படி பயன்படுத்தாங்க யாருக்கு தெரியும்? காலையில்